நமது மாவட்டத்தின் பிரச்சனைகளை அனைத்தையுமே மாவட்டத்திலே சமூக ஆர்வலராக, நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினராக, மக்களுடைய சேவகராக, மேலும் தமிழருவி மணியன் ஐயாவுடைய அபிமானியாக இருக்கின்ற திரு மனோகரன் ஐயா அவர்கள் உங்களிடையே விரிவாக எடுத்துரைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, குரலற்ற நீலகிரி மாவட்ட மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீலகிரி மாவட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறிய ஒரு மலை மாவட்டம். ஆனால் இந்த மலை மாவட்டம் இன்றைக்கு எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களிடம் எடுத்து சொல்ல வந்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் நில உடைமை மேம்பாடு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் அமல்படுத்தப்படாமல் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டதனுடைய விளைவாக இன்றைக்கு இந்த மலை மாவட்டத்தினுடைய பூர்வ குடிகள் தங்களுடைய நிலப்புலன்களுக்கான ஆவணங்கள் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இது விரிவாக சொல்லணும்னா, சிட்டா பட்டாவில் இங்கு இருக்கக்கூடிய சாதாரண ஏழை விவசாயிகளுடைய பெயர்கள் இல்லை, அவருடைய மூதாதையருடைய பெயர்கள் இருக்கின்றன. அதன் காரணமாக இன்றைக்கு ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் அந்த நிலப்புலன்களை அபகரிக்கின்ற ஒரு அபாயம் இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஏழை விவசாயிகள் மானியம் பெறவும் கடன் பெறவும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஆவணங்கள் இல்லாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய பல இடங்களிலே பட்டா பாஸ் புத்தகம்லாம் கொடுத்துட்டாங்க. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் கொடுக்கப்படலை. இது பற்றி நாங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளாக கத்திருக்கிறோம். ஆனால் யார் செவியிலையும் விழ மாட்டேங்குது. ஆக ஒரு சிறப்பு நில உடைமை மேம்பாடு திட்டத்தை இங்கே நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, தமிழ்நாட்டிலேயே முதலாக பேருந்துகள் அரசுடைமையாக்கப்பட்டது இந்த மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தான். 1973 இந்த பேருந்துகள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்ட பொழுது 450 பேருந்துகள் பல சிற்றூர்களுக்கு சென்று வந்தன. இன்றைக்கு பல மடங்கு மக்கள் தொகை உயர்ந்திருக்கிறது. 40,000க்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான இலவச பயண அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு விடியல் பயண பேருந்து என்று சொல்லி இலவசமாக பெண்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் பேருந்துகள் 450 இருந்தது 360 குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நண்பர்களே, நீலகிரி மாவட்டத்தினுடைய நில உடைமை பிரச்சனையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இங்கு இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுடைய நிலப்புலன்கள் எல்லாம் அவர்களுடைய மூதாதையர்கள் பெயர்களில் இருப்பதனாலே இன்றைக்கு நில உடைமைதாரர்கள் பல்வேறு சிரமங்களை அடைந்து வருகின்றார்கள். அரசு வழங்குகின்ற விவசாயம் சம்பந்தமான மானியங்கள், உதவிகள் எதுவும் கிடைக்காமல் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்ற இந்த நேரத்திலே ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுடைய கையிலே சிக்கி தங்களுடைய நிலப்புலன்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆபத்து இங்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பு நில உடைமை திட்டம் ஒன்றினை இங்கே அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக, தமிழ்நாட்டிலேயே முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்டது, பேருந்துகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட மாவட்டம் நீலகிரி மாவட்டம். 1973 இது நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு 450 பேருந்துகள் இயங்கி வந்தன. பல சிற்றூர்கள் பேருந்துகளால் இணைக்கப்பட்டன. இன்றைக்கு மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலவச பயண அட்டைகள் 40,000 என்று போக்குவரத்து கழகம் கணக்கு சொல்கிறது. ஆனால் பேருந்துகள் எண்ணிக்கையோ 360 குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிக வேதனையான வேடிக்கை. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மலை மாவட்டத்திலே சிற்றுந்துகளுக்கு நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றோம், 110 சிற்றுந்துகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த சிற்றுந்துகள் எல்லாம் நகரத்தை சுற்றியே இயங்கி வருகின்றன. ஆனால் கிராமங்களுக்கு நிறுத்தப்பட்ட பேருந்துகள் இல்லாமல் அந்த கிராமப்புற மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான்
2008ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தியது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன விதி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 120 கிலோமீட்டருக்கு மேலே செல்கின்ற பேருந்துகள் விரைவு பேருந்துகளாக இயக்கப்படும் என்ற மோட்டார் வாகன சட்டத்தில் இருக்கக்கூடிய விதியை மாற்றி 80 கிலோமீட்டரை தாண்டி போனாலே அது விரைவு பேருந்தாக இயக்கலாம் என்ற ஒரு விதி மாற்றத்தை கொண்டு வந்து நீலகிரி மாவட்டத்தை சிற்றூர்களில் இருந்து கோவை, மேட்டுப்பாளையம் போன்ற இடங்களுக்கு செல்கின்ற பேருந்துகளை எல்லாம் விரைவு பேருந்துகளாக இயக்கி வந்தார்கள். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, மலைப்பகுதியில் எங்க பார்த்தாலும் மெதுவாக செல்லவும்னு போர்டு போட்டிருப்பாங்க. அப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் பஸ் ஓடும்? இதான் வேடிக்கை. எங்க பார்த்தாலும் மெதுவாக செல்லவும், மலைப்பாதை மெதுவாக செல்லவும், எச்சரிக்கையாக செல்லவும்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஆனா பஸ் எல்லாம் விரைவு பேருந்து. நாங்க கேட்டோம், அது எப்படியா மலைப்பகுதியில விரைவு பேருந்து போகும்னு. மலைப்பாதையில வேகமா போகாது. விரைவு பேருந்துனா 25 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும். இங்க 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு ஸ்டாப்பிங் இருக்கு. அது எப்படி விரைவு பேருந்து ஆகும்னா, 80 கிலோமீட்டர் தாண்டி போனாலே விரைவு பேருந்துன்னு அதுக்கு பேர் சூட்டிடுவாங்க. அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விரைவு பேருந்துக்கான கட்டணத்தை உயர்த்தினார்கள். சாதாரண பேருந்துக்கு 7 ரூபாய், விரைவு பேருந்துக்கு குறைந்தபட்ச கட்டணம் 11 ரூபாய்னு போட்டாங்க. அது எப்படி போடுறீங்க அப்படின்னா, அது அப்படித்தான் போடுவாங்க. நாங்க அரசாங்கத்திலிருந்து உத்தரவு வந்திருக்கா, அரசாங்கத்திலிருந்து நீங்கள் அனுமதி பெற்றிருக்கிறீர்களா என்றால் பெறவில்லை. ஆர்டிஓ நாங்க கேட்டது கொடுத்திருக்காரு. 360 பேருந்துகளும் சாதாரண பேருந்துகள் என்று ஆர்டிஐல கொடுத்திருக்காரு. ஆனால் அதுல 150 பேருந்துகளுக்கு மேல விரைவு பேருந்துகளாக ஓட்டுறாங்க. இதை நாங்க கேட்ட ஆரம்பிச்சது என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எல்லா பேருந்துல இருந்தும் கட்டண பட்டியல் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எழுதிட்டாங்க. இப்படி ஒரு மோசடி. அவங்களாகவே மோசடியாக டிக்கெட் அச்சடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. 11 ரூபாய் டிக்கெட் அச்சடிச்சு இன்றைக்கு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காக நாங்கள் பல போராட்டங்களை இங்கே நடத்தி இருக்கின்றோம். ஆனால் யாரும் அதை கேட்காதனுடைய விளைவாக இங்க இருக்கக்கூடிய நுகர்வோர் குறை தீர்க்கும் நடுவர் மன்றத்தில் நாங்கள் பல வழக்குகள் தொடுத்து பல வழக்குகளில் அவர்கள் தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அப்போதும் இந்த போக்குவரத்து கழகம் அது எல்லாம் கேட்காதனால சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு பொதுநல வழக்கை நாங்கள் போட்டிருக்கிறோம். 2022 அந்த வழக்கு போடப்பட்டு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் இயங்குகின்ற பேருந்துகளை அரசு கட்டணம் மட்டும்தான் வசூலிக்க வேண்டும், கூடுதலாக வசூலிக்கின்ற பேருந்துகளுடைய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் அந்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை. ஆர்டிஓ கேட்ட எனக்கு தெரியாதுங்கிறாரு, கலெக்டர் கேட்ட என்னால முடியாதுங்கிறாரு. அப்ப இங்க என்ன நடக்கிறது? சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகிறது. சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பை இங்கே அமல்படுத்த வேண்டும். அதை அமல்படுத்துவதற்கு இங்கு யாருமே இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போயிருக்கிறோம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்கின்றோம். நண்பர்களே, அடுத்ததாக தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் பொருட்கள் ஒரே விலையில் விற்கப்படுகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இங்க இருக்கிற நீலகிரி மாவட்ட மக்களுக்கு அது தெரியாது. என்ன காரணம்னா, அவங்களே அதிக விலையை அச்சடிச்சு எம்ஆர்பின்னு போட்டு வித்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் போனாதான் இந்த வித்தியாசம் தெரியும். இங்க கோயம்புத்தூர் இந்த ஆவின் வெளியிட்டிருக்கின்ற இந்த டிலைட் பால்னு ஒரு பால் இருக்கு, அதனுடைய விலை கோயம்புத்தூர் போனீங்கன்னா 22 ரூபா, இங்க வந்தீங்கன்னா 27 ரூபா. ஆவின் தயிர் 500 கிராம் கோயம்புத்தூர்ல வாங்கினீங்கன்னா 35 ரூபா, இங்க வாங்கினீங்கன்னா 43 ரூபா. அரை லிட்டர் தயிர். இது ஏன் அதிகமா அப்படின்னா, இங்க பால் உற்பத்தி குறைவு,
அதனால வெளியூர்ல இருந்து நாங்க பாலை வாங்கிட்டு வர்றோம், அதனால இங்க விலை அதிகம் என்று சொல்றாங்க. அப்போ 1/2 லிட்டர் பாலை கோயம்புத்தூர்ல இருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு 8 ரூபாய் வருமா? இந்த கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க வந்த பால்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டோம், நான் விசாரிச்சு சொல்றேன்ட்டு ஓடிட்டாரு, பதில் சொல்லல அவர். ஆக இங்க என்ன நடக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அரசு உத்தரவு ஒன்று தனியாக இருக்கிறது, இங்கே நடைமுறையில் வேறாக இருக்கிறது. பதில் சொல்வதற்கு எந்த அதிகாரியும் தயாராக இல்லை. நான் நில உடைமை மேம்பாடு திட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொன்றையும் குறிப்பிட விரும்புகின்றேன். இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகளுடைய நிலங்கள் அவர்களுடைய பெயர்கள் இல்லாத காரணத்தினாலே சிட்டா வாங்க வேண்டும், பட்டா வாங்க வேண்டும் என்று போகிறவங்க கிட்ட லஞ்சமாக வாங்கி இங்க இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவலர்கள் கோடீஸ்வரர்களாக வளர்ந்திருக்கின்றார்கள். நாங்க அடிக்கடி சொல்லுவோம், இந்த இடி ரைடு எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா கோடி கோடியா பணத்தை எடுக்கலாமே அப்படின்னு. இப்ப கடைசியா என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய தாசில்தார்ல இருந்து விஓ வரைக்கும் எல்லாருமே ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாகவும் அவங்களே வாங்கி கொள்பவர்களாகவும் மாறி இருக்காங்க. ஆக ஒரு மிகப்பெரிய தேச துரோக அல்லது மக்கள் விரோத ஒரு செயல் இங்கு நடந்து வருகிறது என்பதை குறிப்பிட விரும்புகின்றோம். நண்பர்களே, அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாம் சாதாரண ஏழை மாணவர்கள், பழங்குடி மாணவர்கள் படிக்கின்ற பள்ளிகள். அங்கெல்லாம் ஏராளமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றதுனால அந்த குழந்தைகள் கல்வியை இழக்கின்றார்கள் என்ற வேதனையும் இங்கே வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. இதையெல்லாம் விட்டு நீங்க இப்பதான் சொன்னீங்க ஊட்டியை நரகமாக்க வேண்டாம் என்று சொல்லி. நீலகிரி மாவட்டத்தில் 11 பேரூராட்சிகள் இருக்கின்றன. 11 பேரூராட்சிகள் சிற்றூர்களை பேரூராட்சிகள் என்று பெயர் மாற்றி இருக்கின்றார்கள். என்ன காரணம்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த வருவாய் என்பது அந்த அரசு நிர்ணயித்திருக்கின்ற வருவாய்க்கு அதிகமாக இருக்கிறதுனால அது பேரூராட்சியாக மாற்றி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி அதிகமாகுது? அங்க ஒரு தொழிலும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் விவசாய கூலிகளாகவும் எஸ்டேட் கூலி தொழிலாளர்களாக இருக்கிறாங்களே. எப்படி அது அதிகமாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் எஸ்டேட்டுகள் கொடுக்கின்ற வரியை வைத்து இவர்கள் அதை பேரூராட்சியாக தரம் உயர்த்தி டாக்ஸை எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. இப்போ அந்த டாக்ஸ் எல்லாம் யார் தலையில் விழுதுன்னா, அந்த கார்ப்பரேட் எஸ்டேட்டை வேலை செய்கிற கூலி தொழிலாளிகளுடைய தலையில் வந்து விழுந்திருக்கு. இது புரியாமல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவற்றை பேரூராட்சியாகவே தொடர வேண்டும் என்பதற்காக இவர்களை தவறான கணக்கை அரசாங்கத்திற்கு கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற நலிவடைந்த பேரூராட்சிகளை மீண்டும் ஊராட்சிகளாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஊராட்சிகள் மட்டுமல்ல, சிற்றூராட்சிகளாக மாற்ற வேண்டும். இந்த நீலகிரி மாவட்டமே ஒரு சிற்றூராட்சி தான். இதுல போய் பேரூராட்சி மாநகராட்சி என்று வச்சு இதுல கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லியாளம் என்ற பகுதி வெறும் ஆதிவாசிகள் வாழ்கின்ற பகுதி. அந்த பகுதியை நகராட்சியாக மாற்றி இருக்கிறார்கள். இதுல தமாஷா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகராட்சி அந்த ஆதிவாசி மக்களுக்கு மத்திய அரசிலிருந்து வருகின்ற எந்த பலனும் அவர்களுக்கு போய் சேரவில்லை. மிகப்பெரிய கொடுமை. காரணம் என்னன்னா, அது நகரம். ஒரு ஆதிவாசி நகரத்தில் வசிப்பானா? ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா? ஆக ஒரு மிகப்பெரிய கொடுமை இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாருமே இந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரியாது என்பதுதான் கொடுமை. அது மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய மக்களாவது பேசுவார்கள் என்றால் இந்த மக்கள் எல்லோருமே குரலற்றவர்களாக இருக்கின்றார்கள். குரலற்றவர்களுடைய குரலாக இந்த ஆர்ப்பாட்டம் இருக்குமானால் நிச்சயமாக இந்த குரல், இந்த மலை மாவட்டத்து மக்களுடைய குரல் அரசினுடைய காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நிச்சயமாக நீலகிரி மாவட்டத்தை ஒரு சுற்றுலா தரமாக மாற்ற வேண்டும் நினைக்கிறாங்க. நீங்க எங்கேயாவது போய் ஒரு தூய்மையான ஒரு சிறுநீர் கழிப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டால் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசளிக்கிறோம். எங்குமே கிடையாது. என்ன கொடுமை தெரியுங்களா? பெண்கள் ஒரு தடவை சிறுநீர் கழித்து வெளியே வந்தா 10 ரூபாய் கொடுக்கணும்.
ஒரு ஆஃபீஸுக்கோ ஒரு விஷயத்துக்காகவோ ஊட்டிக்கு வர்ற ஒரு பெண்மணி காலையில் இருந்து சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் இங்கே இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 முறையாவது அவங்க சிறுநீர் கழிப்பாங்க. சிறுநீர் கழிப்பதற்கு மட்டும் 30 ரூபாய் செலவழிக்கணுங்க. இங்கே இலவச சிறுநீர் கழிப்பிடம் கிடையாது. இதில் கொடுமை என்ன பார்த்தா, குன்னூரில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இலவச சிறுநீர் கழிப்பிடம் இல்லாத ஒரு பேருந்து நிலையம்னா குன்னூர் பேருந்து நிலையம் தான். பேருந்து நிலையமே கிடையாது. இது இன்னொரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து இந்த பஸ்ஸில் டூரிஸ்ட் வர்றாங்க இல்லைங்களா, அந்த டூர் வரவங்களை வரிசையை நிறுத்தி வச்சு 50 பேர்னா ஒரு ஆளுக்கு 10 ரூபா சிறுநீர் கழிக்க 10 ரூபா வசூல் பண்ண என்ன ஆகுது? எல்லாம் சலிச்சு போயிட்டான். ஏண்டா ஊட்டிக்கு போகணும்னு சலிச்சு போயிட்டான். அவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது இந்த நீலகிரி மாவட்டம். ஆக இந்த கோரிக்கைகளை எல்லாம் இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக, அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் கேழ்வரகு சாப்பிடுவாங்க, ராகி சாப்பிடக்கூடிய மக்கள். அதனால இங்கே ராகி கொண்டு வர்றோம்னு ஒரு திட்டத்தை கொண்டாந்தாங்க. எல்லா குடும்ப அட்டைகளுக்கும் ராகி கொடுத்தாங்க. அந்த ராகியை பார்த்தீங்கன்னா அது ஆடு மாடு கூட சாப்பிடாது. எங்கிருந்தோ கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டாங்க. நாங்கள் கூட கேட்டோம், எங்கிருந்து ஏன் இந்த வந்துச்சு அப்படின்னு. அது எப்படியோ வந்துச்சு. 400 டன் வந்திருக்கு. நாங்கள் கொண்டு போய் கலெக்டர்கிட்ட காட்டினோம். கலெக்டர் பார்த்துட்டு, அப்படியா, சரி சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வாங்கிடலாம். நாங்கள் அதில் ஒரு கமிஷன் அடிக்கலான்னு பார்த்தாங்களா நம்ம தெரியல. இதை சுத்தம் ஏயா வாங்கும் போதே நல்லதாக வாங்கியிருக்கலாம். இல்லை, இது மக்கள் சாப்பிடக்கூடியது இல்லை அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மிஷின் கொண்டாந்து சுத்தம் பண்ணுறோம்னாங்க. அப்புறம் பார்த்தோம் ஒன்றுமே வரல. இப்போ போன வாரம் ஒரு அறிவிப்பு வருது, இனிமேல் ராகி விற்பனை இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் அரிசி வாங்கிக்கலான்ட்டாங்க. ஆக இங்கே மக்களை பற்றிய சிந்தனையே யாருக்குமே இல்லை. ஏதோ அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஏதோ ஒரு திட்டத்தை போடுறாங்க, அது எங்கெங்கேயோ அமல்படுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படவில்லை என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக அரசு தயவு செய்து இங்கே ஒரு சிறப்பு நில உடைமை மேம்பாடு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருந்துகளையும் சாதாரண பேருந்துகளாக இயக்க வேண்டும். பேருந்துகளுடைய எண்ணிக்கை கூடுதலாக ஆக்க வேண்டும். எங்கள் ஊருக்கு இன்னொரு கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த சிற்றுந்துகள் எங்கே இருக்குது, இங்கே ஒரு மோசடி நடக்குது. சிற்றுந்துகளுக்கு 2000க்கு அப்புறம் ஃபேர் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. அதனுடைய குறைந்தபட்ச ஃபேருங்கிறத 1 ரூபாயா 2 ரூபா தான். இன்னைக்கு அதில் ஏறி இறங்குனீங்கன்னா 10 ரூபா, ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா. ஆர்டிஓ கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஆர்டிஓ தெரியாதுங்கிறாரு, அவன் இஷ்டத்துக்கு வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ எப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அப்படித்தாங்க நாங்கள் பார்த்துட்ருப்போம் அப்படிங்கிறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. எந்த விதிமுறையும் இல்லாமல் இந்த சிற்றுந்துகள் இயங்குகின்றன. இப்போ திரும்பவும் ஒரு 25 சிற்றுந்துகளுக்கு பெர்மிட் கொடுக்க போறாங்க அப்படின்னாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீலகிரி மாவட்டத்துடைய மக்களுடைய வாழ்க்கை முறைக்கும் நீலகிரி மாவட்டத்தினுடைய இந்த பூகோள அமைப்புக்கும் சிற்றுந்துகள் பொருந்தாது என்பதனால இந்த ஊருக்கு சிற்றுந்துகளே வேண்டாம், முழுக்க முழுக்க அரசு பேருந்துகளை இயக்குங்கள் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் வழியாக வைக்க விரும்புகின்றோம். ஆகவே நண்பர்களே, இந்த கோரிக்கைகள் எல்லாம் அரசின் கவனத்துக்கு செல்லும். நல்ல ஒரு வீடியோ, ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் அதை விட்டுட்டு இன்னும் சொல்றேன். 283 இடங்கள் பேரிடருக்கு இலக்காக கூடிய இடங்கள் என்று ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கெல்லாம் கட்டுமானங்களே வரக்கூடாதுன்னு அந்த சட்டத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் 283 இடத்துலையும் கட்டுமானங்கள் நடந்து வருகிறது. ஏன் அப்படின்னா, யாரோ ஒரு மினிஸ்டர் பேரை சொல்றாங்க, ஒரு எம்பி பேரை சொல்றாங்க, ஒரு எம்எல்ஏ பேரை சொல்றாங்க, வாயடிச்சு போயிடுறாங்க. சாதாரண ஏழை விவசாயிகிட்ட போய் குறைந்த விலைக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் 8 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 11 கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்கிறது. அங்கெல்லாம் வீடு கட்டவே முடியாது. இதை நீங்க உள்ள கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்கள், அதனுடைய அதிகாரிகள் எல்லாருமே கோடீஸ்வரர்களாக மாறிட்டாங்க. எல்லா இடத்திலும் விதிமீறிய கட்டடங்கள் அதிகரித்திருக்கின்றன.
அதை கட்டுறதுக்காக அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக ஏராளமான பணத்தை வாங்கி உள்ளாட்சியினுடைய கமிஷனர்லேருந்து நீங்கள் கமிஷனர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் 35 லட்சம் ரூபாயை கொண்டு போய் பிடிச்சு அவரை இன்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மாதிரி தான் கமிஷனர்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸு, அந்த உள்ளாட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பணியாளர்களும் லஞ்சத்திலே ஊறி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அந்த விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு விளைநிலங்களாக மாற்றப்படுகின்றன. ஆக நீலகிரி மாவட்டமே ஒரு கான்கிரீட் காடாக மாறிவிடுமோ என்று நாங்கள் அஞ்சுகின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலையிலே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மாவட்டம் நீலகிரி மாவட்டம். ஆனால் அந்த நிலை இன்றைக்கு மாறி இருக்கிறது. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.